அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 16ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள். அட்டமி திதி, பரணி நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம், ஜென்மாஷ்டமி தினம். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நலம், ரிஷபம் நன்மை, மிதுனம் நற்செயல், கடகம் தடங்கல், சிம்மம் ஆர்வம், கன்னி சாந்தம், துலாம் செலவு, விருச்சிகம் குழப்பம், தனுசு வெற்றி, மகரம் விவேகம், கும்பம் இரக்கம், மீனம் இன்பம். பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், ஆன்மீக தகவல், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை எழுதி அனுப்பினால் அதற்குண்டான பதில்களை நான் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தருவதற்கு சித்தமாக உள்ளேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமையல் அறையில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறேன். சமையல் அறையில் நான் சொல்லுற சாமான் எல்லாத்தையும் கட்டி தொங்க விட்டீங்களா இருந்தால் உணவுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுடைய வீட்டில் வராது. உணவு தட்டுப்பாடு இருக்காது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க. இதை 3 மாதத்திற்கு ஒருக்காக இதை மாற்ற வேண்டும். நான் சில பொருளை சொல்லுறேன், அதை ஒரு மூட்டையாக கட்டி சமையல் அறையில் ஆடுற மாதிரி, இறுக்கி டைட்டாக கட்டிடாதீங்க, தொங்குற மாதிரி, ஆடுற மாதிரி அதை கட்டி தொங்க விடுங்கள். 3 மாதத்துக்கு ஒரு முறை இதை மாற்ற வேண்டும். 3 மாதத்துக்கு மாற்ற தேவையில்லை. 3 மாதத்துக்கு ஒருக்கா இதை கலட்டி போட்டு அதை ஓடுற தண்ணியில் விடுறது எப்பவும் நல்லது. அப்படி இல்லாட்டி கடலில் போடலாம், ஆற்றுல போடலாம், குளத்தில் போடலாம், பால் அடைந்த கிணத்தில் போடலாம். இதில் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணியில் சேர்த்து விடுங்கோ, எந்த தோஷமும் இல்லை, நீரில் சேர்த்து விடுங்கோ. அதை கட்டுறது டைட்டாக கட்டக்கூடாது. கொஞ்சம் ஆடுற மாதிரி, தொங்குற மாதிரி, ஆடுற மாதிரி அதை கட்ட வேணும். வடக்கு திசையில் இதை மாற்றி விடவும். நான் சொல்லுற சாமான் எல்லாத்தையும் போட்டு வடக்கு திசையில் அடுப்படியில் கட்டுங்கோ. அதுவும் வடக்கு திசையில் கட்டுறது ரொம்ப நல்லது. அப்படி முடியவில்லை என்றால் கிழக்கு திசையில் கட்டலாம் அல்லது வடக்கு திசையில் கட்டுறது நல்லது. சரி, ஒரு உள்ளங்கை அளவு அல்லது ஒரு விரல் நுனி அளவு வெந்தயம் கொஞ்சத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதில் அளவு முக்கியம் அல்ல. ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளுங்கோ, ஒரு மேசக்கரண்டி எடுத்துக்கொள்ளுங்கோ, அல்லது உள்ளங்கையில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கோ, அல்லது விரல் நுனியில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கோ. வெந்தயம்
சமையல் செய்யக்கூடிய சமையலுக்கு போடக்கூடிய நாங்கள் வெந்தய குழம்பு வைக்கிறதுக்கு போடுற வெந்தயம் வேற ஒன்றும் இல்லை, வெந்தயம் கொஞ்சத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கல் உப்பு, பவுடர் உப்பு எடுக்கக்கூடாது. சமையலுக்கு அயடின் சேர்ந்த பவுடர் உப்பு எல்லாம் விற்கணும். அது இல்லாமல் கல்லுப்பு, இயற்கையாக தரப்பட்ட கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் ஒரு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. வெந்தயம் கொஞ்சம், கல்லுப்பு கொஞ்சம். 3 நாணயங்கள், பாவனையில் உள்ள நாணயங்கள். நீங்கள் இலங்கையில் இருந்தால் இலங்கை காசு, இந்தியாவில் இருந்தால் இந்தியா காசு, சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்தால் அந்த ஊர் பணங்கள், எங்கே இருக்கிறீங்களோ அந்த சில்லறை நாணயங்கள் 3 கொயின் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் துளசி இலை, துளசி மரத்தில் இருந்து கருந்துளசி ரொம்ப நல்லது. துளசியில் 2 இருக்குது, வெண் துளசி கருந்துளசின்னு இருக்குது. துளசி தான் ரொம்ப விசேஷம். ஒரு 3 இலை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் கருந்துளசி இலை எடுத்துக்கொள்ளுங்க. 3 புதினா இலை. புதினா கீரைன்றது தெரியும், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புதினா கீரையில் 3 இலை எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் சோம்பு, சோம்புன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பச்சை துணி, ஒரு 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 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு, இல்லை 1 அடிக்கு 1 அடி, அல்லது 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு, ஒரு அளவு முக்கியம் இல்லை, நான் சும்மா ஒரு கணக்குக்காக சொல்லுறேன். ஒரு பச்சை துணியை எடுத்து அதுக்குள்ளே இந்த பொருள்களையெல்லாம் போட்டு ஒரு மூட்டை கட்டுற மாதிரி ஒரு பச்சை துணியை எடுத்துக்கொள்ளுங்க. பச்சை துணி எடுத்து இந்த சாமானெல்லாம் போட்டு ஒரு மூட்டையாக கட்டி கொள்ளுங்கள். என்னென்ன சாமான் போடணும்? ஒரு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கல்லுப்பு, 3 கொயின் காசு, 3 துளசி இலை, 3 புதினா இலை, கொஞ்சம் சோம்பு, இவ்வளவுத்தையும் போட்டு ஒரு பச்சை துணி, பச்சை துணின்றது முக்கியம், வெள்ளை துணி சிவப்பு துணி கூடாது, பச்சை துணி என்றது முக்கியம். பச்சை துணியில் ஒரு மூட்டையாக கட்டி வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கத்தில் அடுப்படியில், இதை வீட்டு வாசலில் கட்டுறதில்லை, சாமி ரூமில் கட்டுறதில்லை, அடுப்படியில் தான் இதை கட்டணும். வடக்கு கிழக்கு பக்கம் அல்லது அடுப்படிக்கு எந்த பக்கம் வாசல் இருந்தாலும் அந்த வாசலில் ஆடுவது போல, அது ஆடிக்கொண்டு இருக்கிற மாதிரி, தொங்குற மாதிரி ஒரு மூட்டையை கட்டி விடுங்க. இப்படி ஒரு மூட்டையை கட்டினீங்களா இருந்தால் உங்கள் வீட்டில் பொருளாதார பிரச்சனை இல்லாமல் போய்விடும். நிறைய பேருக்கு இந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இந்த பரிகாரத்தை செஞ்சிருக்கணும். டிவியிலையும் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். இந்த மூட்டையை கட்டி தொங்க விட்ட தினத்தில் இருந்து உங்களுக்கு பண பிரச்சனை, முக்கியமாக பணம் வருதையா, வீட்டில் தங்குதில்லை, பணம் வருதில்லை, வீண் விரயங்கள். நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னட்ட இதான், நல்லா கஷ்டப்படுறேன் ஐயா, நிறைய உழைக்கிறேன், நிறைய காசு வருது, ஆனால் காசு வீட்டில் தங்குதில்லை, பணம் வார வேகத்தில் பணம் போய்கொண்டு இருக்குது, எவ்வளவு வேகமாக வருதோ அவ்வளவு வேகமாக விரயமாகுது, பணம் வீட்டில் சேர்க்க முடியுதில்லை, ஒரு நல்ல செலவு செய்ய முடியுதில்லை, பண தட்டுப்பாடாகவே இருக்குது. இது குறையும். வீண் விரயங்கள் இல்லாமல் போகும். வீண் விரயங்கள், ஆஸ்பத்திரிக்காக செலவழிச்சிங்கன்னா அது வீண் விரயம். இந்த மாதிரி தேவையில்லாத செலவு, ஒரு தேவைக்கு செலவழித்தா பரவாயில்லை, ஒரு காசை கொடுக்குறோம், ஒரு நகையை வாங்குகிறோம், அது நல்ல செலவு, ஒரு திருமணத்துக்காக செலவு செய்கிறோம், நல்ல செலவு, ஒரு சாப்பாட்டுக்காக செலவு செய்கிறோம், நல்ல செலவு. வீண் விரயங்கள், பிரயோசனம் இல்லாத செலவு, தண்ட செலவு, வீண் விரயங்கள், எந்த பிரயோசனமும் இல்லை, ஆனால் காசு போய்கொண்டு இருக்குது, வீண் விரயங்கள். மருத்துவ செலவு, இதெல்லாம் வீண் விரயத்தில் சேரக்கூடிய மருத்துவ செலவு. மாறி மாறி ஆஸ்பத்திரிக்கு போய்கொண்டே இருக்கிறோம், மாறி மாறி நோய் நொடி வந்து கொண்டே இருக்குது, டாக்டருக்கு காசு கொடுத்து கொண்டு இருக்கிறோம், மருந்து மாத்திரைக்கு காசு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் வீண் விரயங்கள்னு சொல்கிறது. அது இல்லாமல் போகும்.
செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வீட்டில் காசு தங்கும். நான் முதல் சொன்ன மாதிரி காசு வருது, வீட்டில் தங்குது இல்லை, காசு சேருதில்லை. வீட்டில் காசு தங்க வேண்டுமாக இருந்தால் இந்த மூட்டை ஆடுற மாதிரி கட்டுங்க. காற்றடித்தால் ஆடக்கூடிய விதத்தில் இந்த மூட்டை இருக்கணும். வீட்டில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். வீடுன்னா முதல்ல அமைதி இருக்கணும். வீட்டுக்கு வந்தோன்னே அமைதியாக இருக்கணும், நிம்மதி இருக்கணும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை வீணான வாழ்க்கையாக மாறிவிடும். வீட்டில் முதல்ல நிம்மதி இருக்கணும், திருப்தி இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். வீடு எப்பவும் கலகலப்பாக இருக்கணும். வீட்டில் நிம்மதியாக இருக்கணும், திருப்தி இருக்கணும். போதாது, இல்லை, முடிஞ்சுது, காணாது, வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை, வீட்டில் சிக்கல், குடும்பத்தில் ஒற்றுமை இல்வை, அதாவது தேவையில்லாத உறவினர் பகை, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, முன் வீட்டுக்காரனோட சண்டை, மேல் வீட்டுக்காரனோட சண்டை, கீழ் வீட்டுக்காரனோட சண்டை, குடும்பத்தில் அமைதி இல்லை, பிரச்சனைகள், இதெல்லாம் இல்லாமல் போகும். எங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். இதெல்லாம் நடக்கும் இந்த மூட்டையை கட்டி வச்சிங்களா இருந்தால். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.